ஒரு கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பான்னு. அது மாதிரி ஏட்டில் எழுதி பார்க்கலாம். அது மாதிரிதான் வெறும் அறிவிப்புகள் தான். இப்ப புதிய இன்னொரு அறிவிப்பு, விரைவில் தொழில் முனைவோர் மாநாடு நடத்த போகிறார்களாம். நான் கேட்கிறேன், ஏற்கனவே நீங்கள் ஆட்சிக்கு பொறுப்பேற்ற உடனே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்து நடத்திய தொழில் முனைவோர் மாநாடு, அதில் ஒப்பந்தம் போட்டீர்களே, புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டீங்களே, MOU கையெழுத்து போட்டதாக அறிவிப்பு வெளியிட்டீர்களே, 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது என்று 2.42 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டில புதிய நிறுவனங்களை கொண்டு வர போகிறோம் என்று அறிவித்தீர்களே, என்ன ஆச்சு? அதை விளக்கமாக உங்களால் சொல்ல முடியுமா? இந்த லட்சணத்தில் இரண்டாவது உலக முதலீட்டாளர் மாநாட்டை நீங்க நடத்துவதாக அறிவிக்கிறீர்களே. இதை விட இன்னொரு வேடிக்கை, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுற நேரத்தில் ஒரு இடத்துல சொன்னார், நான் இந்த நாட்டுக்காக பலமுறை சிறை சென்றவன் என்று. சிறைக்கு போக போறீங்க. நம்முடைய செந்தில் பாலாஜி சொன்னது மாதிரி ஆட்சி மாற்ற வந்த அடுத்த நாள் அல்ல, அடுத்த வினாடி இந்த நாட்டுக்காக பலமுறை சிறை சென்றவன் என்று எடப்பாடி சொல்ற. எந்த நாட்டுக்காக போனீங்க சொல்லுங்க கொஞ்சம். எந்த நாட்டுக்காக, எந்த நாட்டில் போய் சிறையில் இருந்தீங்க சொல்லுங்க. இதோட இன்னொன்னு, நான் விவசாயி, அடிக்கடி சொல்லுகிறார், நானும் விவசாயி நானும் விவசாயி. அரசு பணத்தை கொள்ளையடிக்கிறதுல வில்லாதி வில்லன் கில்லாடி யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த எடப்பாடி பழனிசாமி. விவசாயி சொல்றீங்க, விவசாயி கடனை தள்ளுபடி செஞ்ச நேரத்தில் உச்சநீதிமன்றத்திற்கு சென்று தடை உத்தரவு பெற்றவர் இந்த எடப்பாடி பழனிசாமி. இவரா விவசாயி? நான் கேட்கிறேன். இந்த விவசாயி தான் கதிராமங்கலத்தில் விவசாயிகளுக்காக போராடியவர்கள் மீது தடியடி பிரயோகம் நடத்தி பேராசிரியர் ஜெயராமன் உள்ளிட்ட பல பேர் மீது தேச துரோக வழக்கு போட்டவர் இந்த எடப்பாடி பழனிசாமி. நெடுவாசல்ல விவசாயிகளுக்காக போராடிய மாணவி வளர்மதி மீது குண்டர் சட்டம் போட்டது எடப்பாடி பழனிசாமி. 13 மாவட்டங்கள் இன்றைக்கு போராட்டம் நடந்துகிட்டு இருக்க. விளைநிலங்கள்ல மின்கோபுரம் அமைக்கிற பிரச்சனை இன்றைக்கு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அதை எதிர்த்து போராடக்கூடிய விவசாயிகளை கொடுமைப்படுத்துகிற நிலையில் இருக்கக்கூடியவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி. பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கப்பா போக்கத்த பசங்களா, நான் கேட்கிறேன். விவசாயி இந்த பொய்ய நீண்ட நாட்கள் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டிற்கு போகக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், 20 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல். ஆக இந்த தேர்தல்கள் வருகிற நேரத்தில் அந்த தேர்தல் அத்தனையிலும் திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் அமைய இருக்கக்கூடிய கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது. மறுநாளே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி வீட்டிற்கு போக போகிறது. அதற்கான ஜனநாயக போருக்குத்தான் நாம் தயாராக கொண்டிருக்கிறோம். அப்படி தயாராக கொண்டிருக்கக்கூடிய போருக்கு கைகோர்க்க வந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த ஜனநாயக போர் நரேந்திர மோடியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய போராக மையம் இருக்கிறது. எனவே நான் நிறைவாக சொல்லுகிறேன், ஒரு முழக்கத்தை முழங்க போகிறேன். அது ஒன்றுதான் நம்முடைய முழக்கமாக இருக்க வேண்டும். நாடும் நமதே, 40 நமதே, நாடும் நமதே, 40 நமதே. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.